கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது எங்கே அப்படின்னா லூலு மால் பக்கத்தில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன். 70 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு லேஅவுட்டு, நிறைய விஏபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. 30 ஃபீட் ரோடில் இருக்குது. 30 ஃபீட் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு 70 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 30 ஃபீட் ரோடில் இருக்குது. பக்கத்தில் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. லூலு மால் நியர்பை இருக்குது உங்களுக்கு. பக்கத்துலேயே மெயின் ரோடு, ஏர்ஃபோர்ஸ் ரோடும் உங்களுக்கு வந்து ரேஸ் கோர்ஸ் ரோடும் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மிலிட்ரி ஏரியாவும் இருக்குது, ஐடி கம்பெனிஸும் பக்கத்தில் இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 50 ஃபீட் ஃப்ரண்டேஜ், 50 அடி ஃப்ரண்டேஜ், 140 அடி லென்த்து. கிட்டத்தட்ட வந்து 16 சென்ட் வரும். நியர்லி வந்து 16 சென்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15.9 வரும். 2 பக்கம் கேட் வச்சுருக்காங்க. கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு இருக்குது. வீடு வந்து டெமாலிஷ் கண்டிஷன் தான். நீங்கள் வந்து வீட்டுக்கான வேல்யூ வந்து கிடையாது. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடில் இருக்குது. அதாவது ப்ளஸ் பாயிண்ட். இங்கே எல்லாமே சென்ட்டில் தான் சொல்கிறாங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கார்டன் மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங் சின்னதாக பண்ணியிருக்காங்க அழகாக. ஒரு ஓல்டு வீடு தான் வந்து, ஓல்டு வீடு. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடு உள்ளே எல்லாமே வந்து கெஸ்ட் இருக்காங்க. அதனால் உள்ளே நான் காமிக்கல, ஏன்னா வீடு வந்து வேல்யூ இல்லை. அதனால் நான் வந்து சரௌண்டிங்ஸ் மட்டும் தான் நான் வந்து காமிக்கிறேன். 2007 வந்து ரினோவேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கட்டினது வந்து 2007. கீழே பில்டிங் வந்து ஓல்டு, பட் ரொம்ப நீட்டாக அழகாக வந்து வீடு லேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அழகாக சிமெண்ட் தர போட்டிருக்காங்க. உள்ளே வந்து சிறுவாணி தண்ணி வந்து இங்கே வருது. அதான் கவர்மெண்ட் வாட்டர் சொல்கிறாங்க. இவங்க போரும் யூஸ் பண்ணுறாரு. பக்கத்தில் நான் விசாரித்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போர் யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்லாம் கட்டியிருக்காங்க. ஆஃபீஸ் ரூமு இது. பேக் சைடு வியூ. போரும் போட்டிருக்காங்க. இவங்க போர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் நிறைய பேர் போர் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஐடி கம்பெனி பக்கத்தில் இருக்குது. ஒரு ஐடி கம்பெனி கட்டுறதுக்கோ, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு பங்களா கட்டுறதுக்கோ, ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இருக்குது பங்களா கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை கமர்ஷியலாக ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் சுற்றுலா கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 lakh per சென்ட். இப்போ டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 13.17 crore வரும். 13.17 crore, 13.17 crore டோட்டல் காஸ்ட்டு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறோம் என்ன வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.